நம்ம கோடி கோடி கோடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு கொரிந்து சபைக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் இந்த நாள் எங்களுக்கு நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வருஷத்தில் எங்களுக்கு வாக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதோ கொடிய காலங்களில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எப்படி தப்புவோம், எப்படி பிழைப்போம் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வருத்தப்பட்டு உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு கொடுமையிலும் எங்கள் கண்களை கொண்டு பார்த்து நாங்கள் அஞ்சி இருக்கிற பொழுது இந்த வருஷத்திலும் கர்த்தர் அநேக நிபந்தனைகளை சொல்லி அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று திருவாக்கு பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் கூட இரும். ஆண்டவரே, நீர் அருகில் இரும். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் வாசம் செய்யும். இந்த வார்த்தையை தியானிக்க முற்படுகிறோம். என் தேவனே, நள்ளிரவு பொழுதாக இருக்கிறபடினால் எந்த விதத்திலும் எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே நாங்களும் எந்த விதத்திலும் சோர்ந்து போவடிக்கு உடைய வார்த்தை எங்களுக்குள்ளே அனல் மூட்டி விடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அனல் பற்றி எறிய உதவி செய்ய செபிக்கிறோம். இந்த வார்த்தை ஒவ்வொருக்கும் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் எந்தெந்த காரியத்தில் தோற்று போனது போல இருக்கிறார்களோ, விழுந்து போனது போல இருக்கிறார்களோ, அவற்றிருந்து பிள்ளைகளை தூக்கி விடும் ஆண்டவரே. ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம், ஒருவேளை போராட்டமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் தூக்கி விடும் ஆண்டவரே. கர்த்தர் கூட இருக்கின்ற அந்த விசுவாசம், நம்பிக்கை ஆண்டவரே, தைரியம் உடைய பிள்ளைகள் காணப்பட இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோட இடைப்படுங்க, பேசுங்க. வசனத்தை கேட்குற பிள்ளைகளை வசனத்தை சொல்கிற அடிமையை பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினால் வேண்டுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிற அருள் வாக்கு, அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். இப்போ நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் எங்களோட கூட இருப்பார். ஆமென். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் எங்களோடு கூட இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கர்த்தர் கூட இருந்து வெளியெடுத்துவாராக. ஆமென். வேதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பான்ற அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் இங்கே பல நிபந்தனைகளை சொல்லி பவுல் கொரிந்து சபைக்கு இந்த வாக்கை, இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த நிருபத்தில் கடைசியாக, சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாக இருங்கள், சமாதானமாக இருங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு, அப்பொழுது இந்த காரியங்களை செஞ்ச பிற்பாடு அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவஜனமே, தேவ பிள்ளைகளே, இதே பவுல் தான் தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3 சொன்னார், இது கொடிய காலம் என்று சொன்னார். கொடிய காலம் வருகிறதுன்னு சொன்னார். ஏன்னா வீம்புக்காரராய், அகந்தைக்காரராய், தற்பிரியராய், தாய் தாப்பன் மாதிரி தூசிக்கிறலாய் இந்த காலங்கள் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில், இந்த கடைசி காலகட்டத்தில் வசிக்கிற நமக்கு இந்த பவுல் கடைசியாக சகோதரன்னு சொல்லி, அதாவது இவர் நிருபத்தை முடிக்க போகிறார். அடுத்து இவங்களுக்கு நிருபம் எழுதலை. அதனால அந்த நிருபத்தை முடிக்கிற மாதிரி சொல்கிறாரு, கடைசியாக சகோதரரே கர்த்தர் கூட இருப்பார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு காரியமும் இந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட வார்த்தையில் கேள்விப்பட்டது எல்லாம் செய்யணும். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வாராம்? அன்புக்கு சமத்துக்கு காரணராய் கர்த்தர் ஏன் கூட இருப்பார். இந்த கர்த்தர் கூட இருந்தால் தான் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். இந்த கர்த்தர் கூட இருந்தால் தான் நாம் ஜெயம் எடுக்க முடியும், தாண்டி போக முடியும், அக்கறை சேர முடியும், நித்தியம் பரலோகம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தேவசமத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், இது ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் போல இருக்கும். ஆனால் அதில் இருக்க நிபந்தனையில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதுவும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அந்த நிபந்தனைகளுக்குள்ளேயும் அநேக கர்த்தர் கண்டிஷனில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதில் முதல் வார்த்தை சொல்லுங்க, சந்தோஷமாக இருங்கள்.
ஹல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தை. நமக்கு தெரிஞ்ச சகோதரர் பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்கிறார், என் பேர் சந்தோஷ்குமார், ஆனால் எனக்கு சந்தோஷமே இல்லைன்னார். பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான அப்படி பாடுகள் அவர் கடந்து அந்த பாதையில் நினச்சி அப்படி சொல்கிறார், பேர் தான் சந்தோஷம், ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்கள். நீங்கள் பிலிப்பியர் நிலையத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக சொல்லி அநேக முறை வாசிக்கலாம். எடுக்க எப்போன்னா, அதாவது தேவசமுறை காத்திருக்க தேவ பிள்ளைகள் இப்போது சந்தோஷமாக இருங்கள். இது ஒரு நிபந்தனையா? இப்படி இருந்தால் கர்த்தர் கூட இருப்பாரா? ஒவ்வொரு காரியத்தை சொல்லி சந்தோஷமாக இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையுள்ளாருங்கள், சமாதானமாக இருங்கள். இப்படி ஒவ்வொரு காரியங்களை சொல்லிட்டு அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கு காரணமாக தேவன் உங்களோடு கூட இருப்பார். அப்போ முதல் அவர் சொல்கிற ஒரு கண்டிஷன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும். இந்த சந்தோஷமாக இருக்கிறத நான் எப்படி இருக்க முடியும்? உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பொல்லாங்கள், எங்கே பார்த்தாலும் தீமைகள், வஞ்சகங்கள், கெடுக்கிற காரியங்கள், நஷ்டப்படுகிற காரியங்கள், எங்கே பார்த்தாலும் பழைய சினிமாக்காரர்கள் பாட்டு பாடும் போல் மனுஷன் ஏச்சு பிழைக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரி, அது ஒரு காரியம், அது வேண்டாம் நமக்கு. இப்போ பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஏமாற்றும் எத்தும் நிறைந்த உலகத்தில் நாம் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுது, சந்தோஷமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கும். இப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம சில காரியங்களை வேதத்திலேருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். சந்தோஷமாக இருக்கிறது எப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் ஆதியிலேருந்து இன்ன வரைக்கும் நம்ம தியானிச்சது தான் திரும்பி நம்ம தியானிக்கிறோம். வேற ஒன்றும் புதுசாக இந்த வேதத்தை விட்டு நம்ம அக்கம் பக்கம் போகிறது கிடையாது. இப்போது அந்த வேதம் சொல்லி பாருங்கள், ஆண்டு சந்திர காத்திருக்க தேவப்பிள்ளையிலே முதல் காரியமாக 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், பக்தன் தாவீது சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம், பேரின்பம், ஆனந்தம், இதெல்லாம் ஒரு இன வார்த்தை, ஒரே ஒரு இனத்தை சேர்ந்த வார்த்தைகள். நல்லா கவனிச்சுங்களேன். இந்த தாவீதுகிட்ட போய் ஆலயத்துக்கு போகும்னு சொன்ன மாத்திரத்தில் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சான், அதாவது சந்தோஷமாக இருந்துச்சான். அப்போது ஆலயத்துக்கு போகணும்னு சொன்ன மாத்திரத்தில் இவருக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சு. அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன? நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி கத்த சொல்கிறார். இந்த ஆலயத்துக்கு போகணும் மாத்திரத்தில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சங்கீதம் 11:4 அவர் தான் பாடிச்சிருக்கிறார், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அப்போ இந்த தாவீதுக்கு என்ன சந்தோஷம் வந்துச்சு? கர்த்தரை பார்க்க போகிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் போய் நான் என்ன செய்ய போகிறேன், நிற்க போகிறேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும்னு சொன்ன மாத்திரத்தில் சந்தோஷம். இப்போது முன்னேற்றமான காலம், ஆவிக்கிற வாழ்கள் வளர்ச்சியான காலம். இப்போது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா 2 பேர் 3 பேர் கூடிதான் அங்கே அவர் நடுவில் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த தேவனாய் கர்த்தர் ஆலயத்தில் மட்டும் இருக்கிறாரா? இந்த ஆலயத்தை நீங்கள் எடுத்து தியானிக்க தொடங்கிட்டிங்கன்னா கடைசியில் இந்த ஆலயம் என்பது நான் தான். இந்த ஆலயம் என்பது தேவ ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை தான். ஏன்னா நீங்களே அந்த ஆலயம். அப்போது எனக்குள்ளே தான் அந்த தேவன் இருக்கிறார். இந்த தேவனை நான் ஒரு கட்டிடத்தில் போய் நான் தொழுது கொள்கிற பொழுது ஜனங்களோடு கூட, தேவ பிள்ளைகளோடு, விசுவாச பிள்ளைகளோடு கூட 2 பேர் 3 பேர் அவர் நாமத்தில் கூடியிருக்கிற ஜனங்களோடு தொழுது கொள்கிற பொழுது அவர் அங்கே எழுந்தருளுகிறவர், அல்லது அவர் அங்கே இருக்கிறவராகவே இருக்கிறவர். இப்போது தேவ ஜனங்கள் நடுவிலே அவர் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தீர்க்க தரிசனமாகவோ, வேத வசனத்தின் மூலமாகவோ, அசரீரி மூலமாகவோ, அல்லது தனிப்பட்ட முறை செவிகள் மூலமாகவோ அவர் பேசி வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்ன மாத்திரத்தில் இந்த தாவீதுக்கு சந்தோஷம். காரணம் 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில்
அவருடைய சையத்தில் அவரே சொல்லியிருக்கிறார், இங்கே தான் தேவன் இருக்கிறார். இந்த ஆலயத்தில் தான், பரிசுத்த ஆலயத்தில் தான் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் கர்த்தர் இருக்கனால இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் வசனத்தை வாசிக்கும் போது 3 வாசிங்க. ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அல்லேலூயா. தேவனுடைய சோதரர் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இங்கே வசனம் சொல்லுது பாருங்க, யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் என்ன வருமா? அங்கே தான் என்ன கிடைக்குமா? போதனை, வசனம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம் இங்கே தான் வெளிப்படும். அப்போது சத்தியம் இருக்கிற இடத்துல அங்கே ஒரு விடுதலை உண்டு. ஆண்டவர் இயேசு சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்கு விடுதலை கிடச்சிட்டா என்ன கிடச்சிரும்? சந்தோஷம் கிடச்சிரும். பாவியாக இருக்கிற பொழுது பாவக்கயிறினால் கட்டப்பட்டிருக்கிறோம். நோயாளியாக இருக்கும் நோயின் கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் சொல்லிகிட்டே போங்க. எந்தெந்தது நம்மளை பிடிக்குதோ, எந்தெந்த நம்மளை ஆட்டி படைக்குதோ, அந்த அசுத்தாவின் கிரிகள் இருக்கும்போது அசுத்தாவின் கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கிறோம். இது ஆலயத்துக்கு போகணும்னு சொன்ன மாத்திரம் சந்தோஷம், ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுற மாத்திரம் சந்தோஷம். இந்த ஆலயத்தில் சத்தியம் வெளிப்படுறதுனால அங்கே பெரிய விடுதலை உண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள் விடுதலைக்காக அநேகர் ஆலயத்துக்கு வர்றாங்க. விடுதலைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டு தேடி வர்றாங்க. இங்கே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். எதிலிருந்து விடுதலை? பாவக்கட்டிலிருந்தும், சாபக்கட்டிலிருந்தும், நோயின் கட்டிலிருந்தும், பிசாசின் கட்டிலிருந்தும், பாரம்பரிய கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். இன்ன வரைக்கும் பாருங்கள், ஏதாவது ஒரு கட்டு உலக ஜனங்களை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க பார்த்திங்கன்னா நடைப்பணமாக இருப்பாங்க. அவங்க ஒரு நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, அவங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்காது. இப்போ அவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கன்னா இந்த யாக்கோபுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். அங்கே வசனம் வெளிப்படும், சத்தியம் வெளிப்படும், அங்கே விடுதலை உண்டு. இதை தேடி வந்தால் ஒழியா அவங்களுக்கு விடுதலையே கிடையாது. ஆமென். தேவனை தேடணும், தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், தேவனுடைய நீதியை தேடணும். அப்பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு சந்தோஷம், அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எக்காரணம் கொண்டும் இந்த யாக்கோபுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு நிச்சயம்னா வந்தாங்க. அப்போ முதல் காரியம், அவனுடைய ஆலயத்தில் சந்தோஷம் உண்டு. இதை நம்ம எபிரேயர் 10:27 வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டது சபை அப்படி சொல்ல ஒரு வார்த்தை. பழைய ஏற்பாட்டில் ஆலயம், புதிய ஏற்பாட்டில் சபை. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபை கூடி வருதலை பழைய ஏற்பாட்டில் கட்டப்பட்ட ஆலயத்தில், இப்போ புதிய ஏற்பாட்டில் ஒரு வீட்டிலையோ ஒரு இடத்துலையோ அல்லது ஒரு ஆலயத்திலையோ கூடி வருகிற கூட்டத்துக்கு பேர் சபை. இந்த சபை கூடி வருதலை என்ன செய்யக்கூடாதுன்னா விட்டு விடவே கூடாது. பாருங்கள், எல்லாரும் என்னென்னமோ செய்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை கிடச்சினா போதும் அவங்க அந்த ஹாலிடே அதை அவங்க என்ன சொன்னால் அனுபவிப்பாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஆண்டுடைய ஆலயத்திலிருந்து ஆண்டுடைய வார்த்தையில் கேட்க வருவாங்க, ஆண்டரை ஆராதிக்க வருவாங்க, ஆண்டருக்கு மகிமையை செலுத்த வருவாங்க. அப்போ தேவ சமூகத்தில் இந்த சபை கூடுகையை எந்த காலத்துக்கு நினைச்சிருக்கணும்னா விட்டுறக்கூடாது. அநேக காரியத்துக்காண்டி சபையின் கூடுகையை விட்டுருவாங்க. நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்துட்டிங்கன்னா கூடுகையை விடவே மாட்டீங்க. கர்த்தருக்கு 2வது இடம் கொடுத்துட்டிங்கன்னா வர கெஸ்ட்டுக்கோ அல்லது அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் முகூர்த்தம் நடக்கும், ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபங்க்ஷன் வைப்பாங்க,
ஞாயிற்றுக்கிழமை தான் பலவிதமான காரியங்களை என்ன செய்வாங்க. இப்போ அரசாங்கம் பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேருந்து சகல தேர்வுகள் கூட என்ன செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை வைக்க தொடங்கிட்டாங்க. அப்போது அந்த தேவ பிள்ளைகள் இதில் சோதிக்கப்படுகிற பெரிய சோதனைக்குள்ளே வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனாலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவிர்த்துட்டு வெளியில் எனக்கு கோடி கிடச்சாலும் சரி, அது எனக்கு தேவையில்லை, இந்த கர்த்தர் எனக்கு போதும் அப்படி சொல்லி இருந்துட்டோம்னா, இந்த கர்த்தருக்கு கொடுக்குற சந்தோஷம் எனக்கு போதும்னு இருந்துட்டோம்னா, அந்த வெளியே கிடைக்கிற கோடியை விட கோடி அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை வெறுத்து எத்தனையோ சம்பாதிக்கிற விட ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய சமூகத்தில் வந்து நம்ம கிடைக்க வேண்டியது இழந்து போனால் பரவாயில்ல, நித்தியத்தில் இதனுடைய பலன் பெரிதாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டு சமூகத்தில் முதலாவது காரியம் ஆலயத்தின் காரியம். அடுத்து இரண்டாவது காரியம், ஆண்டு சமூகத்தில் இந்த ஆலயத்தில் கிடைக்கிற வார்த்தையிலே வருகிற சந்தோஷம். ஆமென். என்ன சந்தோஷம்? வார்த்தையில் வருகிற சந்தோஷம். எப்படின்னா நம்ம வாசித்த ஏசாயாவிலே அதனுடைய தொடர்ச்சி தான் சொல்லப்படுது. இதை எரேமியா ரொம்ப அருமையாக சொல்கிறார். 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தை எனக்கு சந்தோஷம். ஆலயத்துக்கு வந்துட்டோம். ஆலயத்துக்கு வந்தப்போ ஆண்டுடைய வார்த்தை வருது, ஆண்டுடைய வசனம் வருது. இப்போ எரேமியா சொல்கிறது நம்ம என்ன சொன்னால் அடிக்கடி வாசித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதனை சொன்னால் நடைமுறைக்கு கொண்டு வர போகிறோம். இப்போ திரும்ப வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. இந்த வார்த்தை அப்படி ஒரே சந்தோஷத்தை கொடுக்குது, இருதயத்துக்கு என்ன சொன்னால் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை நாம் தியானிக்கிற பொழுது, இந்த வார்த்தை தான் இயேசு, இந்த வார்த்தை தான் அப்பம், இந்த வார்த்தை தான் மாம்சமாகி பூமியிலே 2000 வருஷத்துக்கு முன்னாலே ஜனங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்தது. இந்த வார்த்தை தான் நம்மை விடுவித்தது. இந்த வார்த்தை தான் நம்மை ரட்சித்தது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கிடைத்த மாத்திரத்தில் நம்ம என்ன செய்யணுமா, அப்படி உணவு போல என்ன செய்யணும், சாப்பாடு போல அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், அப்படியே உறிஞ்சிக்கணும். இந்த வார்த்தை ஆண்டு சமூகத்தில் ஒரு மனுஷன், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சகேயுன்னு சொல்லப்படுற மனுஷன். இந்த மனுஷன் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். இதை பாருங்கள். இவன் இயேசுவை எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி சொன்னால் வகை தேடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கேள்விப்படுறாங்க. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் கேள்விப்பட்டிருக்கா, அவளும் போய் சுகத்தை பெற்றுக்கொண்டா. பரிமை கூடனும் அவன் பார்க்கல, கேள்விப்பட்டிருக்கிறான். ஏசுனார் சுகத்தை கொடுக்க வல்லவரத்தில் அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதனால் நடந்து போகும்போது நினைச்சிட்டான். தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் கூப்பிடுறான், இடைமறிக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க. ஆனால் அவன் என்ன செய்யலாத, அதை பொருட்படுத்தலை. மீண்டும் அதிக சத்தம் அடிச்சுன்னா கூப்பிட்டான். அவனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிச்சு. இப்படி இந்த இயேசு எப்படிப்பட்ட என்பதை அநேகர் ருசி பார்த்துட்டாங்க. ஆனால் இந்த இயேசு குறித்து கேள்விப்பட்ட சகையு எப்படிப்பட்டவன்னு சொல்கிறத ருசி பார்க்கறதுக்காண்டி வகை தேடுகிறான். அவரை தேடி வர்றான். இப்போது வேதம் சொல்லுது, அவன் ஒரு வளர்ச்சி இல்லாத மனுஷன். சரீர வளர்ச்சி அவனுக்கு ரொம்ப கம்மி. அதனால் இவன் வகை தேடுறான். வசனம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய நீதியை தேடுகளுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவனுடைய சமூகத்தில் ஒரு இவனுக்குள்ள ஒரு என்னதுன்னா ஒரு வாஞ்சி இருந்துச்சு, ஒரு தாகம் இருந்துச்சு. எப்படியாவது கர்த்தரை தேடணும், இவர் எப்படிப்பட்ட பார்க்கணும். நீங்கள் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 107 சங்கீதத்தில்
8ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 107 வசனம் 8, தவனமுள்ள ஆத்துமாவை தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். பசியுள்ள ஆத்துமாவை கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறவர். அல்லேலூயா. யாருக்கு தவனம் தாகம் இருக்குதோ, யாருக்கு பசி இருக்குதோ, நிச்சயம் அவர்கள் புசித்து குடித்து திருப்தி அடைவார்கள். ஆண்டவர் பாக்கிய வசனம் அப்படியே சொன்னார், பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நமக்கு பசி இருக்கணும், இந்த இயேசுவை தேடணும், இப்படி ஒரு பசி இருக்கணும், இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கின்ற ஒரு பசி இருக்கணும். நீங்கள் அன்றைய ஆலயத்துக்கு ஏனோ தானோன்னு சொல்லி வந்தீங்கன்னா அன்னைக்கு சொல்லப்படுகிற பிரசங்க வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது, செவியில் விழவே செய்யாது. இன்றைக்கி கர்த்தர் என்கிட்ட என்ன பேசுவாரோ, கர்த்தர் எப்படி என்கிட்ட இடைப்படுவார்னு சொல்லி நீங்கள் நினச்சி வந்தீங்கன்னா நிச்சயம் அந்த வார்த்தை உங்களை தொடும். அல்லேலூயா. அந்த பசி தாகம் வேணும், அந்த தவனம் வேணும், அந்த பசி வேணும். இதுதான் வேணும் சொல்லுது. இப்போ ஆண்டுடைய சமூகத்தில் பாருங்கள், அடுத்த வசனம் 3ஆம் வசனத்துக்கு அடுத்து 4ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். பார்க்கறக்கு எங்கே என்ன செஞ்சிட்டான், காட்டு அத்தி மரத்தில் ஏறுறான். நமக்கு எல்லாருக்கும் நல்லா ஆண்டுடைய வார்த்தையை மனப்பாடம் வச்சுருக்கும். 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இப்போ இவன் கர்த்தரை எப்படிப்பட்டவர்னு சொல்லி வகை தேடுறான், தேட ஆரம்பிச்சிட்டான். வசனம் சொல்லியிருக்கு, முன்னாடி இவனுடைய பிறக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி தாவீது எழுதி வச்சிருக்கிறார், தேடினா போதும் ஒரு நன்மை குறைபடாது. ஆனால் ஆக்சுவலாக இவன் எப்படிப்பட்ட தெரியுமா, இவன் ஒரு ஆயக்காரன், வரி வசூலிக்கிறவன். இவனுக்கு பொருளாதாரத்தில் எந்த நன்மை குறைவே இல்லை. ஏன்னா இவன்கிட்ட இந்த பட்டணத்தில் நீ 1 லட்ச ரூபா சம்பாரித்து எனக்கு கட்டணும்னு சொல்லிட்டான். இவன் என்ன செய்வான், 10 லட்ச ரூபா என்ன செய்வான் பட்டணத்தில் சம்பாரிச்சிருவான். அதாவது இவன் போடுற வரி தான் இந்த பட்டணம் முழுக்க இவன் வாங்கிறது தான். இவன் குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அங்கே போய் கவர்மெண்ட்டில், அந்த ரோம கவர்மெண்ட்டில் கட்டிடணும். மிச்சம் பூரா யாருக்குன்னா இவனுக்கு ஒருத்தனுக்கு தான் சொந்தம். அதனால் இவனுக்கு பொருளாதாரத்தில் தேவைகள் சந்திக்கப்படும் சொல்லி அவசியமே இல்லை. ஆனால் இவனுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. இவர் எப்படிப்பட்டவரோ, இப்போ என் வாழ்க்கையில் பெரிய ரட்சிப்பு, சமாதானம், என் வாழ்க்கையில் சந்தோஷம், இது வேணும், இது இவன்கிட்ட கிடையாது. கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும், ஆங்கிலத்தில் எந்த நன்மையும் குறைபடான்னு போட்டிருக்கு. ஒரு நன்மையும் அப்படின்னா எதுவுமே. அப்போ ஒரு மனுஷனுக்கு பொருளாதாரம் இருக்குது, இந்த மனுஷன் நினச்சிக்கிறான் நம்ம எல்லாரும் திருப்தியாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் அவனுக்கு சமாதானம் இல்லாட்ட என்ன செய்யுது, அவனுக்கு மனசு நிம்மதி இல்லாட்டி என்ன செய்யுது, சந்தோஷம் இல்லாட்டி என்ன செய்யுது. அப்போ கர்த்தரை தேடினா போதும் அந்த மனுஷனுக்கு எல்லா நன்மையும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். அதாவது ஆவிக்குரிய நன்மையும் பூமிக்குரிய நன்மையும் சரீரத்துக்குரிய நன்மையும் சகல நன்மையும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு பொருளாதாரத்தில் ஏராளமாக இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நாகமான் போல அவன் வீரத்தில் வல்லவன், ஆனால் சரீரத்தில் குஷ்டரோய். அவனுக்கு மனசு நிம்மதி இருக்குமா? அவங்க வீட்டமாவே தள்ளிலன்னு சொல்லுவாங்க. அப்போ வேலைக்காரங்க அவங்களும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அவன் படத்தளபதி, ஒரு பெரிய படைக்கவன் தான், கேப்டன். ஆனால் அவன் கூட அவன் நோய் அவனை மன வருத்தத்துக்குள்ளாச்சு. அவனுக்கு சந்தோஷம் இருக்குமா? இருக்கா? அவனு சொல்ல காத்திருக்கு தேவ பிள்ளையிலே. இந்த சகைக்கு ஏராளமான பொருள் இருந்துச்சு, ஆனால் அவனுக்கு சமாதானம் கிடையாது, அவனுக்கு சந்தோஷம் கிடையாது. இந்த அருமையான சகையு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி வகை தேடுறான். இவனுக்கு அந்த வாஞ்சியும் அந்த தாகமும் என்னச்சுன்னா, எல்லா மனுஷன்ட்டு போய் நின்று பார்த்தோம்னா நம்மளை பின்னாடி தள்ளி விட்டுறாங்க, நம்ம அவரை எட்டி கூட பார்க்க முடியல. இப்போ ஒரு காரியம் செய்யணும், நான் அவர் வர்ற வழி இதுதான், இந்த வழியில் தான் வரான்னு சொன்னீங்கன்னா அந்த வழிக்கு நேரம் முன்னாடி போயிடும். அண்ணா நகரில் வரார், மெயின் ரோட்டில் வரார், ரோட்டில் வராருன்னு சொன்னீங்கன்னா அவர் வர்ற ரோட்டில் நினைச்சு முன்னாடி போய் இந்த அத்தி மரத்தில், காட்டு அத்தி மரத்தில் ஏறி
முன்கூட்டியே உட்காந்துக்கணும். அப்போது எல்லா மனுஷரும் அவர் கூட போகிறவங்க எல்லாரும் கீழே இருப்பாங்க, நான் மேலேருந்து இப்படி அவர் முழுவதும் பார்த்துருவேன். அந்த ஒரு வாஞ்சை இருந்துச்சு, அந்த தாகம் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா முன்னாடி ஓடிட்டான். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மனுஷனுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. லூக்காவில் இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். பேரை சொல்லி கூப்பிட்றா, சகேவே சீக்கிரம் இறங்கு, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தான் தங்க போகிறேன். இப்போ எப்படி இருக்கும் அவனுக்கு? அவன் வசனம் பின்னாடி வருது. இப்போ நம்மளா சொல்லுவோம், முதல்ல அவனுக்கு எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். தேவசமுதில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் நம்ம கௌதத்துக்காண்டி, அப்போது கௌதத்தை பார்க்குறக்காண்டி சாயந்தரம் தான் எங்களுக்கு டைம் வச்சு போனோம். பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்கான். பார்க்க போது பார்த்திங்கன்னா அங்கே மீட்டிங் முடிச்சுட்டு நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அந்த பெரிய ஆஸ்பத்திரி ரோடை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நாங்கள் போகிறப்போ பார்த்திங்கன்னா எத்தனை காரு வேணும், போலீஸு ஏராளமாக வண்டி இப்படி தவண்டுக்கிட்டு ஊந்துக்கிட்டே போகுது. இப்போது அப்படி போகிறவர் போயிட்டே இருக்கிறவர் ஒரு ஆளை கூப்பிட்டு பேசினா எப்படி இருக்கும்? ஒரு ஆளை கூப்பிட்டு பேசினா எப்படி இருக்கும்? தாங்க முடியாது. என்னை போய் சிஎம் கூப்பிட்டார், என்னை போய் ராஜாதி ராஜா தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர். இப்போ சகையை பார்த்து, சகைவே சீக்கிரம் இறங்கி வா, இன்னைக்கு நான் தங்குற ஓ வீடு தான், ஓ வீட்டில் தான் தங்க போகிறேன். எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. இவன் வகதேடுனா முகத்தை பார்த்தா போதும். இயேசு எப்படிப்பட்டவர்? முகத்தை பார்த்தா போதும். நீங்கள் எபேசியர் 3:20 வசனம் சொல்லுது. வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரீஸ்தர் வல்லமையின்படியே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பார்த்தா போதும் நினைக்கிறீங்க, அப்படித்தானே? இல்ல, உங்க பேரை சொல்றாரு. இப்போ நம்ம யாருன்னு இன்னைக்கு நைட்டு சகை வீட்டில் தான் சாப்பாடு. ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். அப்போ சந்தோஷம் ஒரு மனுஷனுக்கு எப்படி வரும்? கிறிஸ்து வந்துட்டார்னா, என் வீட்டுக்கு வந்துட்டானா, என்கிட்ட வந்துட்டானா எனக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. கிறிஸ்து வந்ததுனால சந்தோஷம். வந்த இயேசு சொல்றார், சமானத்துக்கு காரணராய் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், அன்புக்கும் சமானத்துக்கு காரணராகிய தேவன் என்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நான் சந்தோஷமா இருக்கணும். இந்த சந்தோஷத்துக்கு நான் அவரை தேடணும். அவர் வார்த்தையை நான் கேட்கணும். ஒரு வார்த்தை எப்போ கிடைக்கும்? இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். பாருங்க, சந்தோஷத்தில் அன்னைக்கே மனம் திரும்பின மாத்திரத்தில் மாற்றம் உண்டாகணும். இன்னைக்கு ரொம்ப பேர் மனம் திரும்பிட்டேன்னு சொல்கிறாங்க, மனம் மாற்றம் இல்லாமல் இருக்குது. மனம் திரும்பினா ஞானஸ்தானம் எடுத்துறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஞானஸ்தானம் எடுத்து கூட மாற்றம் இல்லாமல் இருக்குது. மாற்றம் என்பது அவசியம். அவனுடைய மாற்றம் என்ன நடந்துச்சு? சகையிட்ட மாற்றம் என்ன நடந்துச்சு? எப்படி மாற்றத்தை பாருங்க. அப்போ அவனுக்கா தெரியும், நமக்கு தெரியும் ஆயக்காரர் எப்படிப்பான்னு நமக்கு வெளியே நல்லா தெரியும். அவன் எடுத்ததுமே சொல்கிறான், முதல்ல எனக்கு இருக்கிற முழு சொத்துலேயே நான் கொள்ளையடிச்சனோ எப்படி சம்பாரிச்சனோ தெரியாது, எனக்கு இருக்க முழு சொத்தில் பகுதி 1 கோடி ரூபா இருக்குன்னா 50 லட்சத்தை மதிச்சிறேன், நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன். நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷன்ட்டு ஆண்டு சொன்னார், நீ என்னை பின்பற்றி வரவினால் உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விற்று ஏழைக்கு கொடுத்துட்டு அப்புறம் சிலுவை எடுத்துட்டு என்னை பின்பற்றி வந்தார். அவன் எப்படி போனான்? துக்கத்தோட போனான். ஆனால் சகையிட்ட ஆண்டவர் உன் சொத்தை பகுதி விற்று ஏழை கொடுன்னு சொல்லவே இல்லை, உன் வீட்டில் தங்குறதுன்னு சொன்னார். இவன் தேடின நிம்மதி கிடச்சிட்டு, இவன் தேடின சந்தோஷம் கிடச்சிட்டு. ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை, உன் வீட்டில் தங்குற மட்டும் சொன்னார். இப்போ பாருங்க, அவனுக்கு இருக்கிற சந்தோஷம் தாங்க முடியாமல்
என்னடா பெரிய சொத்து, என்னடா பெரிய சம்பாத்தியம் சம்பாதிச்சது, என் சொத்தில் பகுதியை நான் என்ன செய்ய முதல்ல ஏழை கொடுத்தேன். அடுத்து பாருங்க, நான் எதையாயிலும் யாண்டுமாவது நான் அநியாயமாய் வாங்கியிருக்கான், அநியாயமாக வாங்கியிருக்கான். வாங்கினது உண்டானால் 4 மடங்கு திரும்பி செலுத்தினேன். இவன்ட்ட ஏதாவது இருக்குமா? அவன் சம்பாதிச்சது பூரா அநியாயமாக சம்பாதிச்சிருப்பான். 10 ரூபா வாங்க சொன்னது 40 ரூபா வாங்கியிருப்பான், அல்லது 10 ரூபா வாங்க சொன்னது 100 ரூபா வாங்கியிருப்பான். அப்போது 10 ரூபா வாங்க சொன்னது 100 ரூபா வாங்கியிருந்தானா 90 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறான். இப்போ 90 எப்படி கொடுக்கணுமா? அவன் 4 × 90 எவ்வளோ ஆச்சு? 360 திருப்பி கொடுக்கணும். அப்போ சொத்து பூரா காலி. ஆனால் அவனுக்கு சொத்து காலி ஆனாலும் சந்தோஷம் உண்டு, நிம்மதி உண்டு, அவனுக்கு நித்திய ஜீவனில் பங்கு உண்டு. ஏன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவன் புகழ்றார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு வந்துட்டான்னா இந்த கிறிஸ்தவங்க பெருசாக பேசுவாங்க, சொத்து பத்து அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. இல்லை, இந்த தேவனை தேடியாச்சுன்னா போதும், இந்த சந்தோஷம் வந்துடும். அதுக்கடுத்து பாருங்க, எல்லாமே உங்களுடைய தான். ஏன் சொன்னீங்கன்னா, நாம் கிறிஸ்துவோட ஆயிட்டோம்னா கிறிஸ்து நம்முடையவர் ஆயிடுவார். இப்போது கிறிஸ்துக்கு என்ன இந்த பூமியில் சொத்து இருக்கோ அத்தனை சொத்து எனக்கு தான் சொந்தம். ஹல்லேலூயா. தேவசமில் நல்லா வசனத்தை ஊன்றி பார்க்கணும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஏற்கனவே யார் இந்த சகையு யூத வம்சாவளி தானே, இஸ்ரேல் தேசத்தில் தானே இருக்கான், அவன் ரோமன் கிடையாதுல்ல. கவனிக்கிறீங்களா? தப்பா சொல்றணும், கவனிக்கிறீங்களா? யூதேயாவுக்குள்ள தான் இருக்கிறான். அவன் ஒரு ஆபிரகாமுடைய பிள்ளை தான். இப்போ ஆண்டு சொல்றாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. என்னங்க அது அர்த்தம்? இந்த ஜீனியாலஜியில் வந்தாலும் பரவாயில்ல, வந்தால் பரவாயில்ல, அது வந்ததுனால ஒரு பெரிய காரியம் கிடையாது. இவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கு இப்போ குமாரனாக மாறிட்டான். விசுவாசத்தின் தகப்பனை ஆபிரகாமுக்கு குமாரனாக மாறிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இவனுக்குள்ள எண்ணிலடங்கா சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை தான் பவுல் சொல்றார், சந்தோஷமாக இருக்கு, நீங்கள் சந்தோஷமாக இருக்கு. அப்போது உங்களை கர்த்தர் கூட இருந்து எந்தெந்த காரியத்தில் வெற்றி பெற செய்யணுமோ, எந்தெந்த காரியத்தில் உங்களை ஆசீர்வதிக்கணுமோ அத்தனை காரியத்தில் கூட இருந்து நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்போ தேவசமர் காத்திருக்க தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த பவுல் சொன்ன வார்த்தையில் முதல் வார்த்தை சந்தோஷமாக இருங்கள். நம்ம சந்தோஷமாக இருக்கணும். இந்த சந்தோஷம் என்பது சிலருக்கு அப்படியே கிடைக்காத ஒன்றா இருக்கு, ஆனால் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி மனுஷன் ஏன் குடிக்கிறான்? மனுஷன் ஏன் சினிமாவுக்கு போகிறான்? நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த எங்கள் ஒரு கூடலூர், அதில் ஒரு வீட்டில் டெய்லி செகண்ட் ஷோ போவாங்க. என்னன்னு கேட்டால் மூட்டைக்கடி வீட்டில் தாங்க முடியல, இவங்க ஒண்டி தேட்டரில் ஒண்டி விட்டுருவாங்க. தேட்டரில் விட்டால் தேட்டர்லேருந்து எல்லா வீட்டுக்கும் போகும். யாம் பெற்ற இன்பம் எல்லாரும். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. மூட்டைக்கடிக்கு பயந்துட்டு தேட்டருக்கு போவாங்க. ஏன்? சந்தோஷம். பேடி குடிக்கிற கேட்டு பாருங்க. புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்து. எவ்வளோ நேரம் புகை விட்டுக்கிட்டே இருப்பான்? ஒரு புகை பிடிக்கிறதுக்கு 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம். அதுக்கடுத்து அவனுக்கு என்ன செய்யணும்? அந்த புகையை திரும்பி குடித்தா தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்கும். இப்படித்தான் என்ன செஞ்சிடானுங்க, செயின் ஸ்மோக்கர் சொல்லுவானுங்க. குடிச்சிக்கிட்டே இருப்பானுங்க. நிம்மதி நிம்மதி சந்தோஷம் சந்தோஷம். அப்புறம் நுரையில் போய் உள்ளுக்குள்ளே இருக்க அவயவங்கள் போய் அவன் நரகத்துக்கு நேரம் போயிடும். தேவசமர் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, நமக்கோ தேவனுடைய ஆலயத்தில் கிடைக்கிற வார்த்தையில் ஹல்லேலூயா
நமக்கு கர்த்தர் சந்தோஷத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக 16ஆம் சங்கீதத்தில் வசனம் சொல்ல பாருங்க, கடைசி வசனம் 11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினி சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், பேரின்பம், இது எல்லாம் ஒரு இனம், ஒரே ஒரு இனம். இதில் 16ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தில் அவருடைய சமூகம். தேவசர் காத்திருக்கு தேவ பிள்ளைகளே, இந்த ஆணுடைய சமூகம் என்பது நமக்கு கிடைத்தற்கரிய பெரிய பாக்கியம். அவருடைய சமூகத்தில் நமக்கு பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, நித்திய பேரின்பம் உண்டு. இதை நாம் பெற்றுக்கொள்ள திரும்ப வார்த்தை சொல்லுது, இந்த வார்த்தையை புசித்தே ஆகணும். இந்த வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டே ஆகணும். எந்த காரணத்தை கொண்டும் நாம் இந்த வார்த்தையை புசியாமல் இருந்துடவே கூடாது. பழைய ஏற்பாட்டில் யாத்திராம புஸ்தகத்தில் மக்கள் பிரயாணப்பட்டு வர்றாங்க. மோசே போய் 40 நாள் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு கற்பனையில் உட்காந்து இன்னதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறார். 10 கற்பனை எழுதி கையில் எழுதி வாங்கிட்டு வரார். கீழே நடக்குது பாருங்கள், ஒரு மலை மேலே ஏறி எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு இறங்கி வரார். கீழே நடக்குது. ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம், புசித்து குடித்து உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். என்ன நடக்குதுங்க? சந்தோஷம் நடக்குது. இது என்ன சந்தோஷம்னா, கன்றுக்குட்டியை செஞ்சு வச்சு ஆரோன் சொல்கிறாரு, இதுதான் உங்களை எய்த்து நடத்தி வந்த தெய்வம், நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை. நல்லா கவனிச்சு பாருங்க. செய்கிற பாவமெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் யார் பேரை போடுறாங்கன்னா கர்த்தர் பேரை போடுறாங்க. ஆண்டு சமூகத்தில் இந்த புசித்து குடித்து அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவரும் அவர் வார்த்தையாக இருக்கிறார். இந்த வார்த்தை அவர் என்னை புசித்துன்னு சொல்கிறார், என்னுடைய ரத்தத்தை குடித்துன்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்ம திரும்பமாக பரிசுத்த பந்தியில் அதை நம்ம தியானிக்க போகிறோம். ஏன் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணினால் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுங்கிறார் யோவான் 6ஆம் அதிகாரத்தில். இங்கே புசித்து குடித்து அவர்கள் விளையாட எழுந்தார்கள். நல்லா கவனிச்சு கேளுங்க. இது பாவ சந்தோஷம், இது விக்கிரக சந்தோஷம், இது மாம்சீக சந்தோஷம். ஆனால் அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஆனந்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவருடைய சரீரத்தை அவருடைய ரத்தத்தை புசித்து பானம் பண்ணுதல், இது நித்தியத்திற்கான சந்தோஷம். ஏன் சொல்லி நான் 16ஆம் சங்கீதத்தில் என்ன வாசித்தோம், உடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். அப்போது பரிபூர்ணம் அது பூர்ணமானது. அந்த நித்தியன்ற ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா? இந்த நித்திய பேரின்பம் எங்கே தான் கிடைக்குதுங்கன்னா, இந்த நித்தியமாகிய ஆண்டவர் இயேசுவை, அவருடைய வார்த்தையை, அவரை நாம் புசிக்கிற பொழுது, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிற பொழுது நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். சிலர் ஞானசம் எடுத்துட்டா பிரச்சனை மாறிடும்னு சொல்லி ஞானசம் எடுக்கிறாங்க. இல்லவே இல்லை. ஞானசம் என்பது நான் மனம் திரும்பியிருக்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக ஞானசம் எடுக்கிறோம். ஞானசம் எடுத்தவங்க தான் என்ன செய்ய முடியும் சொல்லி கேட்டிங்கன்னா, பரிசுத்த பந்தியில் கலந்து கொள்ள முடியும். அப்பத்தை புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும். எதுக்கு அப்பத்தில் புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ண சொன்னீங்கன்னா, நித்தியர் அவர், அவரோடு நான் இப்பொழுது இணைந்து கொள்கிறேன். ஆமென். நித்திய பேரின்பம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பேரின்பத்தை நான் எப்படி பெற முடியும்? நித்தியத்தை நான் எப்படி பெற முடியும்? இந்த நித்தியர் வார்த்தையாய் பூமிக்கு வந்தார். இந்த வார்த்தையாய் நித்தியரை நான் புசித்து நான் பானம் பண்ணுகிற பொழுது அந்த நித்தியரோடு நான் இணைந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே தான் ஒரு சந்தோஷம் உண்டு. நித்திய பேரின்பம் இங்கே தான் ஒரு சந்தோஷம் உண்டு. இதைத்தான் வேதம் சொல்கிறது, சந்தோஷமாயிருங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஒரு காரியத்தை பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நித்தியரை சுமந்து சென்று இந்த நித்தியரை எங்கெல்லாம் பறைசாற்றுகிறோமோ அங்கெல்லாம் பெரிய சந்தோஷம். இதுதான் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த நித்தியரை யார் சுமந்து செல்கிறாங்களோ, யார் அறிவிக்கிறாங்களோ, அந்த அறிவிக்கப்படுகிற இடத்தில் பெரிய சந்தோஷம். பிலிப்பு கடந்து செல்கிறார். இங்கே ஸ்தேவான் செத்ததுனால சபை சிதறடிக்கப்படுது. ஸ்தேவான் செத்ததுனால சபையில் இருக்க அனைவரும் வேறு வேறு ஊரில் ஓடிடுறாங்க. அப்படி ஓடும்போது பந்தி விசாரிப்புக்காரனாக இருந்த பிலிப்பு அந்தியோயா பட்டணத்துக்கு போய் என்ன செய்யறனா, அவர் சுவிசேஷம் அறிவிக்கிறார். அப்படி சுவிசேஷம் அறிவிக்கிற பொழுது இப்போ 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சுவிசேஷம் எங்கே அறிவிக்கப்படுகிறதோ அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. சுவிசேஷம், நற்செய்தி, இந்த நற்செய்தி எங்கெல்லாம் அறிவிக்கப்படுதோ அங்கே சந்தோஷம் உண்டு. இந்த நற்செய்தின்னு சொன்னால் வேற ஒன்றும் கிடையாது. இது ஆண்டவர், ஆண்டு வார்த்தை. இந்த வார்த்தை எங்கே வெளிப்படுதோ, நம்ம ஆரம்பத்தில் தியானிச்சு பார்த்தீங்களா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இப்போ என்னென்ன இதில் விடுதலை 7ஆம் வசனத்தை வாசித்தோம். அநேக திமிர்வாதக்காரர்கள், சப்பானிகள், பிசாசு, அசுத்தாவிகள் பிடித்தவர்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. சப்பானிகள் இருந்தால் அந்த ஊரில் ரொம்ப இருக்காங்க. திமிர்வாதக்காரங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒரு திமிர்வாதக்காரன் இருந்தால் அவனை 4 பேர் தூக்கிட்டு வந்து ஏசுநாட்டை கொண்டு வந்து விட்டாங்க. 4 பேர் ஏசுநாட்டை கொண்டு வந்து விட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு, ஒரு திமிர்வாதக்காரனுக்கு 4 பேர் உதவிக்கு தேவைப்படுது. ஹல்லேலூயா. அப்போது இந்த இந்த பட்டணத்தில், பிலிப்பு போன அந்த பட்டணத்தில், சமாரியா பட்டணத்தில் எத்தனை திமிர்வாதக்காரங்க இருக்காங்க? புளூரில் தான் போட்டிருக்கு, அப்படி தானே? திமிர்வாதக்காரர், சப்பானிகள், அப்புறம் பிசாசு பிடிச்சவங்க. இது பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக இருக்குது. ஒரு மனுஷன், ஒரு ஊரில் ஒரு மனுஷன் 2 மனுஷன் கிடையாது. அநேக திமிர்வாதக்காரர், அநேக சப்பானிகள், அநேக பிசாசு பிடிச்சவங்க. இவங்க எல்லாருக்கும் சுவிசேஷம் சொன்ன மாத்திரத்தில் அங்கே பயங்கரமான ஒரு விடுதலை உண்டாகும். சமாரியாவில் விடுதலை உண்டாகும். நான் ஆரம்பத்தில் அந்தியோன்னு சொல்லிட்டோம். சமாரியாவில் பயங்கரமான விடுதலை. இந்த விடுதலை நிமித்தமாக அழுதுகிட்டு இருந்தவங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, பாரப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, இந்த வியாதி இந்த ஆளுக்கு வந்துருச்சு, இந்த ஆளை கவனிக்கிறதுக்கே நம்ம வீட்டில் இதுக்கு நேரம் சரியா போகுது, உழைக்க போக முடியல, ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியல, சம்பாதிக்க முடியல, இந்த அளவையும் கவனிக்கிறதுக்கு நேரம் போயிடுது, இதனால் குடும்பம் தரித்திரத்தில் போயிடுச்சு. இப்படி பலவிதமான காரியங்கள் நடந்து இந்த பட்டணமே கண்ணீரும் கவலையுமாக இருக்குது. ஆனால் பிலிப்பு போய் சுவிசேஷம் சொன்ன மாத்திரத்தில், இயேசு அறிக்கை மாத்திரத்தில், இந்த ஜீவ வார்த்தை உங்கள்கிட்ட வெளிப்பட்ட மாத்திரத்தில் பயங்கரமான ஒரு விடுதலை. இப்போ பட்டணமே மிகுந்த சந்தோஷத்துக்கு வந்துருச்சு. ஹல்லேலூயா. அப்போ தெய்வ சமூகத்தில் காத்திருக்க தெய்வ பிள்ளைகள் மிகுந்த சந்தோஷம் உண்டாக இந்த வார்த்தை தான் முக்கியம். ஆலயத்தில் வெளிப்படுகிற வார்த்தை, இந்த வார்த்தையாகிய இயேசு, இதை நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். எனவே தேவ சமூகத்தில் சந்தோஷமாக இருங்கள். இந்த வார்த்தையின்படி நம்ம சந்தோஷமாக இருப்போம். தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய வார்த்தையில் நாம் நாட்டமுடையவர்களாய் காணப்படுவோம். தேவன் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். அப்படி சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி நம்ம பரிசுத்த பந்திக்கு நம்ம ஆயத்தமாக போகிறோம். அன்பின் பரலோக பிதாவின் கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த வருஷத்தின் முதல் நாள் கூட நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படி வார்த்தை தியானிக்கு உதவிக்காக ஸ்தோத்திரம். அன்புக்கும் சமானத்துக்கும் காரணமாக தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்ற வார்த்தைக்கு நாங்கள் சந்தோஷமாக இருங்கள்ன்ற வார்த்தையில் நாங்கள் அடிப்படையாக வைத்து தியானிக்க வச்சிருக்கா ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை ஆலய வாஞ்சியும் ஆண்டை வார்த்தைகளோட தாகம் உள்ளவர்களாய், ஒரு சகையை போல ஆண்டவர் இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான்னு சொன்னேன்.
அந்த உரிமை பாராட்டல் எங்கள் வாழ்க்கை கிடைக்கத்தக்கதாக நாங்கள் சந்தோஷமாக இருக்க உதவி செய்யும். கர்த்தருடைய சோதனை ஒப்படைக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தி வழி நடத்தும். இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த பதிக்கு ஆயத்தம் உதவி செய்யும். தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் சந்தோஷமாய் சமானமாய் எப்போதும் காணப்பட கர்த்தர் கூட வழி மீட்பர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.